கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தாமே நம்மை உள்ளங்கையிலே ஒவ்வொரு நாளும் வரைந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மகத்துவமானது. அவருடைய வல்லமை இந்த உலகத்திலே பெரியதாக இருக்கிறது. அந்த வல்லமையினாலே அநேக கிரியைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வார்த்தையை நாம் பார்க்க வேண்டிய சரித்திரம், யோனாவினுடைய ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அமிதாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அவர்களுடைய அக்கிரமங்கள் என் செவிக்கு வந்து சாய்க்குது என்று சொன்னார். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போயிட்டான். இதனாலே கடவுளுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக அவன் அநேக பாடுகளை பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சுருக்கமாக சொன்னால், அவன் தர்சீசுக்கு போகும் பொழுது கப்பல் ஏறிக்கொண்டு போகும்போது நடுக்கடலில் கப்பல் ஆடினது. இது யாரால் வந்தது என்று பார்க்கும் பொழுது, சீட்டு போடும்போது யோனாவுடைய பெயர் வந்தது. அப்போ யோனாவிடத்திலே கப்பல் தலைவன் கேட்கும் பொழுது, நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறேன் என்று சொன்னான். பாருங்கள், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கடவுளை விட்டு விலகி போகிறோம். அதனால எவ்வளோ பாடுகளை, எவ்வளோ கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்தது உண்டு. அது ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக. கீழ்ப்படிந்திருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படியா இருக்குமோ, மிகுதியா இருக்கும் என்று தெரியாது. ஆனால் கீழ்ப்படியாமல் போனதாலே யோனா எப்படி தண்ணியிலே தூக்கி போட்டார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்வும் கீழ்ப்படியாமல் போனால் அநேக பேரால் நாம் மிதிக்கப்படுவோம், கஷ்டப்பட்டு போயிடும். அப்போ இதற்கெல்லாம் காப்பாற்றுவதற்காக, இதற்கெல்லாம் துணையாக இருப்பதற்காக நாம் தேவனை நோக்கி அந்த இடத்துல கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். யோனாவுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மீன் வந்து யோனாவை விழுங்கிச்சு கடலில். 3 நாள் மீனுக்குள் வயிற்றில் யோனா இருந்தார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவருடைய ஜீவன் எப்படி இருந்தது, எப்படி துடித்திருந்தது. அப்பவும் கூட அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். மீன் அவரை வந்து கரையிலே கக்கிச்சு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாங்க காப்பாற்றுகிறார். நாமும் பொல்லாத கிரியைகள் நிமித்தமாக, பிசாசினுடைய சோதனை நிமித்தமாக நாம் எவ்வளவோ அகப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனிடமிருந்து நம்மை மீட்டு கிருபையினாலே நிறைவாக்குகிறார். நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியிலே பலன் கொடுக்கிறார். அப்போ நம்மையும் ஆண்டவர் மீட்டு எடுப்பார். மீன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது, ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறார். இதுதான் வித்தியாசம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக மனம் திரும்பி யோனா தன்னுடைய பரிசுத்தமான அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் மீண்டுமாக அவர்களை பாவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை அவள் இடத்துல சொன்னான். அதுபோல உன்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திற்கும் தேவனுடைய வார்த்தை சொல்வதற்காக அழைத்து கொண்டு போகிறார். நீங்களும் செல்லுங்கள், ஊழிய பாதையிலே செல்லுங்கள், ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள், அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.